the measurement of electron position is associated with an uncertainty in momentum. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல், அதாவது எலக்ட்ரான் பொசிஷன் இஸ் அசோசியேட்டட் வித், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் வித் அசோசியேட்டட் வித் மொமெண்டம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 into 10 to the power minus 18 gram centimeter second inverse. கிளியர்? ஸோ நமக்கு இப்போ மொமெண்டமோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்டமோட வேல்யூவை வச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அன்சர்டனிட்டி இன் எலக்ட்ரான் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் டெல்டா பி. இது ஏறக்குறைய ஈக்குவல், அது மாதிரி அசோசியேட்டட்னா என்ன வச்சோம், சேர்ந்து இருக்கு, அந்த மாதிரி ஈக்குவல் அந்த மாதிரி. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்னது, எம் டெல்டா வி நமக்கு தெரியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டெல்டா பி கொடுத்துட்டாங்க, எம்மும் கொடுத்துட்டாங்க. That is mass of an electron m is equal to எதுல கொடுத்திருக்காங்க, கிராம்ல கொடுத்திருக்காங்க. 9 into 10 to the power minus 28 கிராம்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா வி கண்டுபிடிக்கணும். So delta v is equal to, delta v இங்க இருக்கு, என்ன வரும், delta p by m. That is equal to delta p ஓட வேல்யூ என்னது, 1 into 10 to the power minus 18 gram centimeter second inverse by mass என்னது 9 into 10 to the power minus 28 gram. So gram and gram cancel ஆயிடும். இங்க என்னது 1 by 9, 10 to the power minus 18, கீழ இருக்கிறது என்ன ஆகும், 10 to the power 28 வந்துரும் centimeter second inverse. அப்போ 1 by 9. Okay. So 1 divided by 9 போட்டா என்ன வரும், 0.01 திரும்ப 1 வரும், 0 வரும், 1 போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 0.1 into 10 to the power minus 18 plus 28 என்னது 10 to the power 10 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இப்போ நமக்கு எதெல்லாம் டேலி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா என்ன ஆகும், this one 10 power 6 வராது, 10 power 5 வராது, 9 11 கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை தான் நம்ம பாருங்க எப்படி போடுறேன்னா, 0.1 into நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10 போட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த 10 to the power 10 இருக்குல்ல, அதை நான் அப்படியே போட்டேன். கிளியர்? 0.1 மல்டிப்ளைட் பை 10 என்ன வரும், 1 into 10 to the power 10. அப்புறம் கீழே என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்போ 10 மேல போச்சுன்னா என்ன வரும், 10 to the power minus 9. So what is this, 1 into 10 to the power minus 9 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இந்த யூனிட் கன்வர்ஷன் எப்படி வேணா போடலாம், நான் இந்த மாதிரி போடுறேன், உங்களுக்கு எப்படி ஈஸியா தெரியுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் பார்த்தோம்னா 10 to the power 9 சென்டிமீட்டர் இன்வர்ஸ், சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்.